டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற மாவட்டமாக சிவகங்கை மாவட்டம் முதன்மை இடத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்க எழுச்சியோடு செந்தில்நாதன் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலோடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பாஸ்கர் அம்பலம் அவர்களும், கழகத்துடைய அமைப்பு செயலாளர் நம்முடைய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் மேயர், தென்பாண்டியிலே கழகத்தை கட்டி காத்து வளர்த்தெடுப்பதிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கழகப்பணி ஆற்றி வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்களும் இந்த நிகழ்விலே ஒரு எழுச்சி உரையாக எளிய முறையில இங்கே கண்டன உரை ஆற்றியிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொறுப்பாளராக பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி சிவகங்கை மாவட்டத்திலே மக்களின் பாதுகாவலராக உழைத்து வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் எச் ராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய கோட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய அருமை அண்ணன் என்ஆர் தனபாலன் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபிள்ளான் அவர்கள், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாநில செயலாளர் ராஜ் சத்யன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் அவர்கள், சதன் பிரபாகர் அவர்கள், சரவணன் அவர்கள், தமிழரசன் அவர்கள், கருப்பையா அவர்கள், குணசேகரன் அவர்கள், அக்கா கற்பக இளங்கோ அவர்கள், கண்டன உரை ஆற்றியிருக்கிற அண்ணன் உமாதேவன் உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், மாவட்ட செயலாளரை பொறுத்தளவிலே இந்த மேடையில் இருக்கிற அனைவருடைய பெயர்களையும் சொன்னார்கள். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் எல்லோரும் இங்கே தோழமை துணை நிற்கிற நம்முடைய ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அண்ணன் ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் சொன்னதை போல சிவகங்கை மாவட்டத்திலே இந்த கூட்டணி எந்த நிலையிலே இருக்கிறது என்று எல்லோரும் கேட்பவர்களுக்கு இங்கே உறுதியாக, இரும்பை விட உறுதியாக, கரும்பை விட இனிப்பாக கூட்டணி இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இருகரம் கூப்பி இங்கே எல்லோரையும் வருக வருக இந்த கண்டன உரையில எல்லோரும் பங்கேற்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு நடைபெற்ற சம்பவங்களை என்னை விட தெளிவாக செந்தில்நாதன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் முதல் கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள். அதைத் தொடர்ந்து நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்ப நமக்கு என்ன சந்தேகம், இப்ப இந்த அஜித்குமாருடைய அந்த திருவுருவ படத்தை நம்ம பார்க்கிறோம், கையில எல்லாரும் பிடிச்சிருக்கிறாங்க. உலக அளவுல இது நீதி கேட்டு ஒரு போராட்டம். அந்த பையனை பார்க்கிற போது மலப்புரம் காளியாத்தா கோயில்ல காவலாளின்னு சொல்றாங்க. ஆனா பார்க்கிற போது இந்திய ராணுவத்துக்கே தகுதி உள்ள ஒரு விடுக்கான அஜித்குமாராக தான் நம்ம பார்க்கிறோம். அந்த போட்டோ அப்படிதான் இருக்கு. யாரும் கோயில் காவலாளி, தற்காலிக பணியாளர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு ராணுவ முழுக்கோடு இருக்கக்கூடிய அந்த அஜித்குமார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட இருந்தாரு, இப்ப இல்லை. இது யார் செய்த பாவம்? இந்த காவல்துறையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? இப்ப ஸ்டாலின் 4 நாட்களா போராடுவார். எதுக்கு தெரியுமா? அஜித்குமாருக்கு நியாயம் கற்பித்து கொடுப்பதற்காக அல்ல, இதுல மாட்டிக்கிட்ட அவருடைய காவல்துறையை காப்பாற்றுவதற்காக. அட சண்டாளர்களா, ஒரு உயிர் பறி போனது, அதுவும் 10 மாதம் ஒரு தாய் வயிற்றில சுமந்து பெற்ற அந்த அஜித்குமார் நம்மோடு இல்லையே. அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட ஒரு முதலமைச்சர் இடத்துல நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு காட்டு தர்பார் ஆட்சி இந்த தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன தப்பு செஞ்சுட்டாரு? ராஜா அண்ணன் எப்பயுமே லா பாயிண்ட் அழகா சொல்றாரு. இப்ப செக்கு போட்டு தரேன் உயிரை கூடாதுன்னு கேட்டாரு. நாங்க என்ன சொல்றோம்,
நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க பொதுச் செயலாளர் தலைமையில் அந்த நகையை கொடுத்துடுறோம், அஜித் குமாரே எங்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப நாங்க கேட்கிறோம், கொடுக்க முடியுமா ஸ்டாலின்? கொடுக்க முடியாது. இன்னைக்கு அவர் பகல் வேஷம் போடுகிற நீதி கண்ணீர் வெடிக்கின்றார். எப்போ 4 நாளா அங்கே நம்முடைய அஜித் குமார் ஒரு ராணுவ வீரரை வைத்துக் கொண்டு அந்த பணத்தை வைத்துக் கொண்டு பிணத்தின் மீது பேரம் பேசுகிற ஒரு காட்டு முராண்டி அரசுதான் இந்த ஸ்டாலின் திமுக அரசு. மனிதாபிமானம் என்றார் தமிழ். அந்த வீட்டில் நடந்தது இந்த வீட்டில் நடக்காதா? உங்க வீட்டில் இடம் விழுவாதா? ஏன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? பணத்தை வச்சு பேரம் பேசுவீங்களா? ஏண்டா கொஞ்சமாவது ஒரு மனிதாபிமானம் வேண்டாமா? 4 நாட்களாக 27ஆம் தேதி அந்த சம்பவம் செந்திநாதன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தகவலை சொல்கிறோம். உடனே கண்டன அறிக்கையை வெளியிடுகிறோம். நீங்க என்ன செய்யணும்? உடனே அவர் சொல்றாரு, நான் தான் சிபிஐ பக்கா ஜென்டில்மேன் தான் நம்ம ஸ்டாலின். உடனே நான் நடவடிக்கை எடுத்துட்டேன். எப்ப நடவடிக்கை எடுத்த? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தலோடு மதுரை நம்முடைய உயர் நீதிமன்ற கிளையில பொதுநல வழக்கு தொடுத்து இதுவரை இல்லாத வகையிலே நீதி அரசர்கள் இந்த அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த அரசு கொலை செய்திருக்கிறது என்று நீதி அரசர்கள் இன்றைக்கு கருத்தை தீர்ப்பாக சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோமா? ராஜா, நீங்க இந்தியா முழுவதும் போறீங்களா? இது மாதிரி பார்த்திருக்கீங்களா? ஒரு நீதிமன்றம், நீதி அரசர், ஒரு ஆளுகிற அரசு தன் மகனை, தன் குடிமகனை கொலை செய்தது என்று நீதி அரசர் சொன்னதற்கு பிறகும் இந்த ஸ்டாலின் அரசு இந்த தமிழ்நாட்டிலே தொடர்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். ஒரு ஆன்மா சாந்தி அடையும் செந்தில் நான் சொன்னேன். எப்படி செந்தில் சாந்தி அடையும்? அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தா எல்லாரும் பிள்ளை பெற்றிருக்கிறோம்ல, பிள்ளை இல்லாத மலட்டு பையனுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம். பிள்ளை பெற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பையன் உட்கார்ந்து இருக்காரு, இந்த போலீஸ்காரன் மத்தியில இருக்கிறான். அது போலீஸ்காரனா ரவுடியா நமக்கு தெரியல, விசாரிச்சாதான் தெரியும். அவன் அடிக்கிறான். அந்த வீடியோ ஒளிபரப்பாயிருக்கு. அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பாறாங்கல்ல தூக்கி போட்டா கூட அவன் சாக மாட்டாங்க. அப்படி பொறுத்த ஒரு அஜித் குமாரை நீங்க அடிச்சு கொடுத்துக்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட காட்டு முராண்டி! ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நெஞ்சில போட்டா கூட அவன் தூக்கி அவன் ஊசி வாங்கல. அந்த மாதிரி இருக்காங்க பையன். எப்படி கொல்ல முடியுது? நீதி அரசர் சொல்லுங்க, பிரேத பரிசோதனையில 48 இடங்களில் காயம் இருக்கிறது. கூலிக்கு கொலை செய்கிற அந்த கூலிப்படை கூட இப்படி இந்த தமிழ்நாட்டில் கொலை செய்ததை நான் பார்த்ததில்லை என்று ஒரு நீதி அரசர் சொல்லுகிறாரு. மானமில்லை, வெட்கமில்லை, வாசமில்லை, காவல்துறை கையில் வைத்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே. யார் வீட்டுல வேணாலும் நடக்கும்பா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது காளியாத்தா கோயில் நடந்தது. பாவம் சும்மா விட்டாரு. அந்த பெத்த தாய் ஒரு எலுமிச்சை பழத்தை வெட்டி போட்டான்னா எங்க வேணாலும் நடக்கும், எப்ப வேணாலும் நடக்கும், யார் வீட்டுல வேணாலும் நடக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு உயிர் பறிபோய் இருக்கிற போது ஒரு முதலமைச்சர் எல்லோருக்கும் பொதுவானவர். திமுக கட்சிக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் அல்ல, காவல்துறைக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் அல்ல, துறையை கையில் வைத்திருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் தான் முதலமைச்சர். எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு சாரி கேட்கிறார். அந்த பெரிய கருப்பேன் செல்போனை கொடுத்துட்டு அவர் இந்த பக்கம் திரும்பிட்டார். ஏன்னா அவருக்கே தெரியுது நியாயம் இல்லை, இந்த பக்கம் திரும்பிட்டார். அந்த அம்மாட்ட பேசுறாரு, போன் கொடுத்தாங்க. வீடியோ காலா ஆடியோ காலா பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க. அது ஆடியோ கால். வீடியோ கால் அந்த அம்மா முகத்தை பாக்குறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அப்ப சொல்றாரு, எங்க அண்ணன் நீவி ராஜன் செல்லப்ப சொன்னார், சாரி என்பதுதான் உங்களுடைய பதிலா எங்க பொதுச்செயலாளர் கேட்டு. கொலை செய்தது உங்கள் அரசு என்று உதயகுமார் சொல்லவில்லை, செந்திநாதன் சொல்லவில்லை, ராஜா சொல்லவில்லை, என்ன தனபாவன் சொல்லவில்லை, ராஜ செல்லப்பா சொல்லவில்லை, நீதி அரசு சொல்லியிருக்கிறார். ஒரு அரசை கொலை செய்தது. இதை விட வேற என்ன வேணும்? இதுக்கு வேற என்ன தார்மீக பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கு? அதுதான் அவர் சொல்றாரு. முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை என்பதை பொதுச் செயலாளர் அவர்கள் சுட்டிக்கார். அவர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? என்னப்பா நம்ம போகும்ல, கேதருக்கு போகும்ல, போகும்போது என்ன சொல்லுவோம்? நடந்து போச்சு, ஆக வேண்டியதை பாருங்க.
என்ன நடந்து போச்சு? ஒரு கொலை நடந்திருக்கிற வீட்டிலே எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும்? இந்த கொலையை செய்தவன் அவன் உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அரசு தட்டி கேட்கும். அதற்காக நான் எதற்கும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதுக்கு மேல என்னால பேச முடியாது. நான் அது ரொம்ப கொச்சையா போயிடும். சொல்லல. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? இன்றைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றாரு. என்ன பண்ணணும்? உயிர் போச்சு. அவர் முதலமைச்சர் சொல்றாரு ஆடியோ கால்ல, நாங்க டிவியில பாக்குறோம், அண்ணவங்க பார்த்தாங்க, நாங்க எல்லாம் பார்த்தோம், என்ன பண்ணணுமோ பண்ணித்தர சொல்றோம். அதான் இங்க ஒரு தம்பி கேட்டாங்க, அண்ணன் கூட 50 லட்சம், அண்ணே 2 கோடி வரைக்கும் பேரம் போயிடுச்சுங்க, நீங்க இன்னும் பழைய இதுல 50 லட்சத்துல இருக்கிறீங்க. அந்த தம்பி கோவம் வந்துச்சு. பிணத்து மேல பேரம் பேசுற ஒரு காட்டு தருவாங்க. ஏன்னா ஆட்சிக்கு கலந்து வந்துடும், சிபிஐ கொடுக்கிறார். நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகுதான் நீங்கள் இன்றைக்கு சிபிஐ உத்தரவு கொடுத்திருக்கிறீர்கள், பரிந்துரை செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார். ஆகவே எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அஜித்குமார் இறந்து 4 நாட்கள் கழித்து நீங்கள் இந்த நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எஸ்பியை ஏன் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறீங்க? சஸ்பெண்ட் பண்ண அவர் தானே இருந்து செஞ்சிருக்கிறாரு. தனிப்படை சிறப்பு படை எதுக்கு? போலீசார் விசாரணை செய்யலாம், போலீசார் விசாரணை செய்யலாம். ஆனால் அவர் உயிரை பறிப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஸ்டாலின் என்ன ஆண்டவனா? உயிரை பறிப்பதற்கும் உயிரை கொடுப்பதற்கும். ஆகவே என் வணக்கத்துக்குரியவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இப்ப நீங்க ஆசை வார்த்தை காத்துறீங்க. அண்ணன் சொன்னாரு, நாங்க போய் பேசினா அவங்க பேசவே மாட்டாங்க, நீங்க போய் பேசினாங்க, யார் போய் பேசினாலும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாய்ப்புட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பையனுக்கு, அந்த பையனும் ஒரு ராணுவ வீரர் போல இருக்கிறார் தம்பி, அவரையும் விசாரணை கொடுத்து பிறப்பு உறுப்பிலே மிளகாய் பிடி தீர்ந்திருக்கிறாரு. பச்சை தண்ணி கொடுக்காம அடிச்சிருக்காங்க. எவ்வளவு மிருகத்தனமா! என்னடா இது? இதே ஆர்வத்தை நாங்க கேட்கிறோம். இப்ப அண்ணன் சொன்னாங்க 24 காவல் நிலையத்துல மரணம், லாக்அப் டெத் மரணம் நடந்திருக்கு, இது 25 இதோட முடியணும்னு செஞ்சு நாங்க சொன்னோம். நாங்க என்ன கேட்கிறோம்? தமிழ்நாட்டிலே நீதிமன்றத்திலே எத்தனை வழக்குகள் இருக்கிறது, எத்தனை புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அத்தனை புகார்களுக்கும் ஸ்டாலின் திமுக அரசு இதே போல் நடவடிக்கை எடுக்குமா? வேக வேகமா விசாரிச்சு, வேக வேகமா அடிச்சு, வேக வேகமா பரலோகத்துக்கு அனுப்புறது. அப்புறம் எதுக்கு ஜனநாயகம்? அப்புறம் எதுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? அப்புறம் எதுக்கு ஐபிசி? அப்புறம் எதுக்கு சிஆர்பிசி? அப்புறம் எதுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்? அப்புறம் எதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? மண்ணா கட்டி பேய் அரசாண்டால் பிணம் இன்னும் சாஸ்திரம். ஒரு பேய் அரசாண்டுச்சுன்னா அதுல போய் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவை கேட்க முடியாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேட்க முடியாது, ஐபிசி கேட்க முடியாது, சிஆர்பிசி கேட்க முடியாது, சிபிசி கேட்க முடியாது, எவிடன்ஸ் ஆக்ட் கேட்க முடியாது, எதையும் கேட்க முடியாது. ஆகவே நடக்கத்துக்குரியவர்களை அவர் சொல்லுகிறார், நடக்கக்கூடாது நடந்துருச்சு, ஆகவே நான் ஆக வேண்டியதெல்லாம் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னான். இந்த முதலமைச்சருக்கு மனிதாபிமானம் என்பது எதுவும் இல்லை. ஆகவே தனிப்படை போலீஸ் ஏன் தானாக? நம்ம இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 10 சந்தேகம், அந்த 10 சந்தேகத்தை முன்வைத்து கண்டன உரையை நிறைவு செய்கிறேன். தனிப்படை போலீசார் ஏன் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும்? அவர்களை விசாரிக்கிறவாறு உத்தரவிட்ட யார் அந்த உயர் காவல்துறை அதிகாரி? எல்லாமே யார் இந்த சாதனம்? தமிழ் சத்தியம் வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, யார் இந்த சாதனம்? இப்ப யார் அந்த தியாகி சட்டசபையில? அப்புறம் யார் இந்த பெரிய சாரு? இப்ப யார் இந்த உயர் காவல்துறை அதிகாரி? யாருன்னா இதுக்கு தீர்வு காணுவது எடப்பாடியார் என்றுதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்வு சொல்லணும். எத்தனை தடவை தான் யாரு நம்ம கேட்கிறது? கேட்டு தவிச்சு போச்சு. ஆகவே இந்த உண்மையா இல்லையா? அடுத்து திருட்டு வழக்கில் விசாரிக்க போலீசாருக்கு உரிமை உள்ளது, மாற்று கருத்தை. ஆனால் அவரை தாக்கி அவர் உயிரை பறிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இது எங்களுடைய 2வது சந்தேகம். குற்றம் சாட்டப்பட்ட நபர் வேறு இடத்தில் இருந்தால் தனிப்படை சிறப்பு படை விசாரிக்கலாம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த போது ஏன் தனிப்படை விசாரிக்கணும்? இது எங்களுக்கு தேவைப்படுகிற 3வது விளக்கம்.
ஏன்னா மக்களுக்கு விளக்கி சொல்லணும். அண்ணன் எச் ராஜா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதே மக்களுக்கு நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா, காட்டு விராண்டி ஆட்சி நடக்கிறதா, எங்கள் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போது எஸ்பிஐ காத்திருப்போர் பட்டியலை வைத்திருக்கிறீர்களே, அந்த மர்மம் என்ன? அவர் சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும். மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளதா இல்லையா, அது எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகவே இன்றைக்கு நீதி அரசர்கள் அஜித் குமாரை போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள். அவர் மீது மிளகாய் பொடியை தூவியுள்ளார்கள். இங்கே எங்கள் மக்கள் அனைவருக்கும் இது நன்றாக தெரியும். உங்களுக்கு மட்டும் ஏன் தெரியாமல் போனோம்? ஆகவே சாதாரணமாக கொலை செய்யும் நபர் கூட, கூலிக்கு கொலை செய்யும் நபர் கூட இது போன்ற கொடூரமான செயலிலே ஈடுபட்டிருப்பதற்கு வாய்ப்பு. இதற்கு விளக்க வேண்டும். போலீஸ் பிடியில காவலாளி அஜித் குமார் மரணம் அடைந்ததற்கு அரசே பொறுப்பு என்று நாங்க சொல்லுவோம். நீதி அரசு சொல்லியிருக்கோம். மயிலாட் நீதி அரசர்களே, நீங்கள் சொன்னதற்கு பிறகு இந்த அரசு தொடரும். அதற்கு நமக்கு விளக்கம் வேண்டும். ஆகவே இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது என்ன தெரியுது? ஸ்டாலின் முதல் குற்றவாளியா இந்த எஃப்ஐஆர்ல சேர்த்தா இதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குமா? கிடைக்கும். அப்படிதானே செய்யணும். அவர் தானே காவல்துறை கையில வச்சிருக்கிறாரு. அப்ப அவர் கொலைன்னு அவரே ஒத்துக்கிறார். காவலர்கள் தவறு நடந்து விட்டது என்பது எனக்கு தெரிகிறது, நடந்து விட்டது என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர்தான் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்ப முதல் குற்றவாளி ஆயிட்டாருன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் வீட்டுக்கு போக வேண்டியது. புரட்சி தமிழ் எடப்பாடியார் கோட்டைக்கு போய் முதலமைச்சராக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இன்றைக்கு போலீசார் தாக்கியதிலே அஜித் குமார் இறந்தார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எல்லோரும் சொன்னதைத்தான் நான் சொல்லுவேன். 2021 இருந்து இதுவரைக்கும் 24 பேர், இவர் 25 செஞ்சுரியில நம்ம அண்ணன் வந்து கோட்டர் அடிச்சிருக்காரு அப்படின்னு கோட்டர் செஞ்சுரி அப்படின்னு சொன்னாரு. அவர் இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். எனக்கும் எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பாக்கு நம்பிக்கை இருக்கு. சிவகங்கை மாவட்டத்திலே முடிவுரை இந்த அரசுக்கு எழுதுகிற கண்டன ஆர்ப்பாட்டம் செந்தில் அவருடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த சாரி கேட்டிருக்கிறாரு ஸ்டாலின். மக்களும் உங்ககிட்ட வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்கிற நாள் வெகு தொலைவிலே இல்லை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியவில்லை, நடந்து போச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க. எங்கள் புரட்சி தமிழ் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். இந்த காட்டு தர்பாருக்கும் இந்த காட்டு ஆட்சிக்கும் மக்கள் விரோத கொடுமைக்கும் இந்த உலக தமிழினத்திற்கும் பாதுகாவலராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒற்றை நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகனுக்காகவோ குடும்பத்திற்காகவோ நட்புக்காகவோ உறவுக்காகவோ எதற்காகவும் அல்ல. ஸ்டாலினை போன்று ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றுவதற்காக இது போன்ற பொய்யான நாடகத்தை அரங்கேற்ற வேண்டிய அவசியம் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு தன்னை முழுமையாக இந்த தமிழ் நிலத்திற்காக, தமிழக மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக அர்ப்பணித்த ஒரே நம்பிக்கை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் இந்த மானப்பழத்திலே காலியாத்தார். நான் சின்ன வயசுல இங்க வரேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான். என்னையுமே துணைத் தலைவர் ஆக்கியிருக்கேன். பாத்துக்கீங்களேன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான். அதனால நிச்சயமா என் தந்தையாருக்கு தாயார் நீங்க அழைத்து வருவாங்க. அத மனசால நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு போனோம்னா நல்லது. ஆத்தா எல்லையில இருந்துதான் நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம். செந்திநாதன் கூட சிவகங்கையில வைக்கலாமா, எங்கன்னு வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆத்தா எல்லையிலேயே வைங்க, அப்பதான் துடிப்பாங்க. நம்ம போடுற இந்த எழுச்சி முழக்கம் ஆத்தா காதுக்கு கேட்கும். நம்ம பிள்ளை பறி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை பழிவாங்கி வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலரும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக குறுகிய காலத்திலே மிக எழுச்சியோடு ஒட்டுமொத்த தமிழகமும் ஏன் இந்திய தேசமும் திரும்பி பார்க்கின்ற வரையிலே இந்த அற போராட்டத்தை, நீதி கேட்கிற போராட்டம் இதோடு முடிய போவதல்ல. இந்த நீதி கிடைக்க வேண்டும், நிவாரணம் கிடைக்க வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், பாதுகாப்பு அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும். நீதி அரசர்கள் சொன்னது போல சாட்சிகள் கலைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு முறையாக
தந்திருக்கக்கூடிய திருமாவளவன் ஜி அவர்களையும் வரவேற்று மாவட்ட குழு உறுப்பினர்கள் சகோதரர் மாரிமுத்து அழகுமலை, ஒன்றிய கழக செயலாளர் மாசாமி கல்லல் செந்தில், மாவட்ட மகளிர் செயலாளர் சகோதரி காப்ளி அரசம்பட்டை கண்ணப்பன், இன்னும் பாரதிய ஜனதா இயக்கத்தில் இருந்து வரவேற்கக்கூடிய மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள், திருக்கோணம் கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், திருக்கோணம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷங்களை இப்பொழுது எழுப்புகின்றோம். எல்லோரும் அந்த கோஷங்களை எழுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எல்லாரும் உள்ள வந்துருங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக மற்றும் பாரதிய ஜனதாவின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இளைஞர் படுகொலைக்கு நீதி வேண்டி போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு காரணமான இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு காரணமான விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம், விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சேர்த்து 25 லாக்அப் மரணங்களை, அஜித்குமாருடன் சேர்த்து 25 லாக்அப் மரணங்களை நிகழ்த்தி அராஜகம் செய்யும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம், விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். அஜித்குமாரை சித்திரவதை செய்து காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். திமுகவினரை கண்டிக்கின்றோம், திமுகவினரை கண்டிக்கின்றோம். இளைஞர் அஜித்குமார் கொலைக்கு காரணமான ராஜினாமா செய், ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய், ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய், ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய், தமிழக அரசே தமிழக அரசே, தமிழக அரசே தமிழக அரசே, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 5 கோடி இழப்பீடு கொடு, 5 கோடி இழப்பீடு கொடு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 5 கோடி இழப்பீடு. தமிழக அரசே தமிழக அரசே, தமிழக அரசே தமிழக அரசே, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உடனடியாக அரசு வேலை கொடு, உடனடியாக அரசு வேலை கொடு, ராஜினாமா செய் ராஜினாமா செய், ராஜினாமா செய் ராஜினாமா செய். காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றிய பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினே, ராஜினாமா செய் ராஜினாமா செய், ராஜினாமா செய் ராஜினாமா செய், ராஜினாமா செய் ராஜினாமா செய், ராஜினாமா செய் ராஜினாமா செய். சாமானிய மக்களை சித்திரவதை செய்யும் சாமானிய மக்களை சித்திரவதை செய்யும் திமுக அரசே ராஜினாமா செய், திமுக அரசே ராஜினாமா செய், திமுக அரசே ராஜினாமா செய். திமுக அரசே ராஜினாமா செய். பேரறிஞர் அண்ணா நாம வாழ்க, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுப்புகள் புரட்சித் தலைவி அம்மாவின் நெடுமுகள் என்றும் ஓங்குக, என்றும் ஓங்குக ஓங்குக. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் புகழ், புரட்சித் தமிழர் எடப்பாடியார் புகழ் ஓங்குக, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வாழ்க, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் வாழ்க, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்கவே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்கவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம், பாரதிய ஜனதா கட்சியின் ஆர்ப்பாட்டம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். அஜித்குமாருடன் சேர்த்து 20 லாக்அப் மரணங்களை நிகழ்த்தி அராஜகம் செய்யும் திமுக அரசை எதிர்த்து போராட்டம், அஜித்குமாருடன் சேர்த்து 25 லாக்அப் மரணங்களை நிகழ்த்திய திமுக அரசின் அராஜகம் செய்யும் திமுக அரசை கண்டித்து போராட்டம். நன்றி. வருகை தந்திருக்க அத்துணை பேருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.